ப்ரோ, ராவணன் நல்லவரா இல்ல கெட்டவரா? சில பேர் அவரை நல்லவர்னு சொல்றாங்க, சில பேர் அவரை கெட்டவர்னு சொல்றாங்க. இதுல எது உண்மை? இந்த ஒரு சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ராமரோட பார்வையில இருந்து கதையை பார்த்தா ராமர் நல்லவரா தெரிவாரு. அதுவே நீங்க ராவணனோட பார்வையில இருந்து பார்த்தா ராவணன் தப்பா தெரிய மாட்டாரு. ராவணன் சீதா தேவியை இலங்கைக்கு கடத்திட்டு போனதுனால இந்த பிரச்சனை ஆரம்பிக்கல. எப்போ லட்சுமணன் ராவணனோட தங்கச்சி சூர்பனகையோட மூக்க வெட்டினாரோ அப்பதான் இந்த ராமாயணமே ஆரம்பிக்கும். ராவணனுக்கு பொதுவா ஒரு சாபம் இருக்கு, பெண்கள் மீது விருப்பம் இல்லாம கை வச்சா அவரோட தலை வெடித்து சிதறும்னு. அதான் அவர் தலை வெடித்து சிதறல. அப்ப எங்க சீதையை தீக்குளிக்க சொன்னாங்க? சரி, அது கூட வேணாம். ராவணன் சீதா தேவியை கடத்துறப்ப அவங்களோட கையை பிடிச்சுதான் ரதத்துல ஏத்தி இருப்பாரு. அப்ப கூட ராவணனோட தலை வெடித்து சிதறலையாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? இல்ல ராவணோட எதிரிகளால உருவாக்கப்பட்ட ஒரு கட்டுக்கதைகள் தான். டிவி புக்ல எல்லாம் உங்களை லாபத்துக்காக வரலாறு திருத்தி சொல்லுவாங்க. அதுக்காக அது எல்லாமே உண்மையாக முடியாது. அவரோட தம்பி கும்பகர்ணனோட வீழ்ச்சி, அவரோட மகன் இந்திரஜித்தோட தலையில்லாத உடம்பு, கூடவே இருந்து முதுகுல குத்துன அவரோட தம்பி விபீஷ்ணன், இந்த மாதிரி எல்லா கஷ்டங்களையும் தாங்கிக்கிட்டு கடவுளான ராமரை எதிர்த்து நின்று உயிரை விட்டு வரதான் என்னோட முப்பாட்டன் ராவணன்.